ஒரு கவிதையிலே எழுதியிருக்கேன், இந்த இறைவன் உண்டு என்று சொல்லுகிறவனை விட இறைவன் இல்லைன்னு சொல்லுகிறவன் மேலானவன் எழுதியிருக்கிறேன். இறுதி தீர்ப்பு நாள் விசாரணை நடக்கிறது. ஒரு நாத்திகன் முதல்ல வருகிறான். இறைவன் அவனை பார்த்து இவரை மரியாதையோட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்றார். அடுத்ததா ஒரு ஆத்திகன் நிக்கிறான். நாத்திகனுக்கே சொர்க்கம்னா நமக்கு மிகப்பெரிய பொசிஷன் கிடைக்கும் போல இருக்குதுன்னு இவனை கொண்டு வந்து நிறுத்தின உடனே இவனை தரதரன்னு எழுதிட்டு போய் நரகத்துல போடுங்க ஆண்டவன். அவன் கேட்டான், ஆண்டவனே இது என்ன நியாயம்? நான் உன்னை தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறவன் என்னை போய் நரகத்துக்கு அனுப்புற, அவன் உன்னை இல்லைன்னு சொன்னவன் அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கியே, இது நியாயமான்னு கேட்டான். இப்ப ஆண்டவன் சொன்னா, அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான்டா யோக்கியன். அவனால எனக்கு எந்த தொந்தரவும் வரல. நீ என்ன உண்டுன்னு சொல்லிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டியடா. என் பேரா நீ பண்ண அக்கிரமம் கொஞ்சமா நெஞ்சமா, இவனை கொண்டு போங்கடா நரகத்துக்குன்னு சொன்னதா அவர் கவிதை எழுதியிருக்கிறார்.